ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு கிச்சன் குக்கிங் விலாக் வந்துட்டு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, சப்பாத்தியும் சிக்கன் கடாய், அதாவது எங்கள் ஊர் ஸ்டைல், எங்கள் ஊருனா சிதம்பரம் ஸ்டைலில் மூர்த்தி கஃபேன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்துட்டு அந்த பரோட்டாவும் சிக்கன் கடாயும் அவ்வளோ ஸ்பெஷல். யார் வந்துட்டு சிதம்பரம் வந்தாலும் இந்த கடாய் சிக்கன் சாப்பிடாமல் போக மாட்டாங்க. ஸோ அந்த ரெசிபி இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். கமோட் வெரி வெல், உண்மையிலே அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபி இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் எப்போவுமே மாவு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பிசைஞ்சு ஊற வச்சிட்டேன் அப்படின்னா இப்போ கிரேவி முடிச்சுட்டு அதை போடுறதுக்கு சாஃப்டாகிடும், கரெக்டாக இருக்கும். நல்லா பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி, 10லேருந்து 15 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காஷ்மீரி சில்லி, அப்புறம் ஒரு 5 முந்திரி. இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. மெயின் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, அதை மிஸ் பண்ணிடாமல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். அதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போது அதே கடாயிலேயே அந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். புதினா மல்லி அரைக்கும்போது சேர்த்துறாதீங்க, டிஷ்ஷோட இது வந்துட்டு ஃப்ளேவர் மாறிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த மசாலா இது பண்ணோம் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம் அப்படின்னா இந்த மிளகு, சீரகம், சோம்புலாம் அரைப்படாது. இதை வந்து ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி பூண்டை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா நைஸாக பேஸ்ட் ஆகிடும். இந்த பக்கம் வந்துட்டு தந்தூரிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பீஸ் மட்டும். அதை ஓடிஜியில் வச்சோம் அப்படின்னா அதுவும் சாப்பிட்ற டைமுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடும். அதனுடைய வீடியோ வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சாச்சு, நல்லா நைஸ் பேஸ்ட்டாக. இப்போது அதே கடாயில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது ரொம்ப சிம்பிள் இது. இப்போ அரைக்கிற வரைக்கும் தான் நமக்கு வேலை அதிகம். இப்போது இந்த பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருங்க. அது வந்துட்டு நல்லா கெட்டியாகும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிக்கனை மேரினேஷன் பண்ணி 65 மாதிரி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி ட்ரை பண்ணலை. இப்போது மல்லித்தூள், சிக்கன் மசாலா, காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா 4 மசாலாவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கோம். அதை இது பண்ணிவிட்டு நீங்கள் காரப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கிரேவி சுண்டி வந்ததும் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதான் மேரினேஷன் பண்ணி டிக்கா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி சேர்க்கல, சிம்பிளாக முடிக்கணுன்ட்டு இப்படியே சேர்த்துட்டேன். அந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாம். இப்போது சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருங்க. சிக்கன் வேகணும். பாருங்கள், நல்லா கட்டியாகும், சுண்டி வரும். 10லேருந்து 20 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து சிக்கன் நல்லா சாஃப்டானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை தூணோன்னா நல்லா கெட்டியாக கடையில் வாங்குகிற ஸ்டைலில் சிக்கன் கடாய் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். தேங்காவை மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆப்ஷனல் சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காமலும் விடலாம். ஆனால் கிரேவி ஆசமாக இருந்துச்சு. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை நெய் சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.